அண்மை செய்தி சென்னையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது டாஸ்மாக் அதிகாரிகள் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எத்தனை இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது? பூர்ணிமா, சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அடிப்படையில் சென்னையில பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விசாகன் என்பவர் வீடு மணப்பாக்கத்தில் இருக்கிறது. அவருடைய வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போல சேத்துப்பட்டு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவாக சென்று சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. எதற்கான சோதனை என்பது இதுவரும் தகவல் வெளியாகவில்லை. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள KP தாசன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆகாஷ் விக்ரம் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டிலும், அதே போல சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகே இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தற்போது தொடங்கி இருக்கிறது. எதற்கான சோதனை? சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரர் வெங்கடாச்சலம் அரசு ஒப்பந்ததாராக இருந்து வருகிறார். டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களை எடுத்து தொழில் செய்து வருகிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது சேத்துப்பட்டு, சூளைமேடு, அதே போல தேனாம்பேட்டை, மணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை தற்போது தொடங்கி இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.